அந்நிய பெண்கள் தான், ஆண்டவரை அறியாதவர்கள் தான். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா, அவரை அறிந்து கொண்டது நிமித்தமா அவர்களுக்கு இந்த பாக்கியமும் ஸ்லாக்கியமும் கிடைச்சதுங்க. இந்த கிறிஸ்மஸ் காலங்கள்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறீங்களா? இல்ல நான் வேறு மதம், வேறு ஜாதி, வேறு குலம், வேறு கோத்திரம் அப்படின்னு நினைச்சு எப்படி ஆண்டவர் என்னெல்லாம் ஏத்துப்பாருன்னு ஒரு கேள்விக்குறியோட இருக்கீங்களா? ஆண்டவருக்கு மதமோ, இனமோ, ஜாதியோ, குலமோ, கோத்திரமோ எதுவுமே முக்கியம் கிடையாது. நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோமா, நாம் அவரை நம்புறோமா, அவரை விசுவாசிக்கிறோமா என்பது மட்டும்தான் அவர் விரும்புகிற காரியமா இருக்கிறார். அதனால நீங்க நீங்க நினைக்கலாம், நான் பெரிய பாவம் செஞ்சு ஆண்டவருக்கு விரோதமா பல காரியங்களை செய்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்க அதெல்லாம் மறந்துட்டு ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவர் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார்.